ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே நம்ம மொபைலில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக கூகுள் க்ரோம் ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கூகுள் க்ரோம் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆகிறப்பயே வந்து ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி ஆப் ஓப்பன் ஆகி ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் ஆகுனாலுமே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் ப்ரௌஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோமில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் வந்து சரியாக ஒர்க் ஆகலையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதுக்கான ஒரு ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை. ஸோ இதனாலே நம்ம மொபைல் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்லோவாகலாம், ஸ்ட்ரக் ஆகலாம். இப்படி மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகுறனாலையுமே க்ரோம் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைல் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் கூகுள் க்ரோம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. க்ரோம் சர்ச் பண்ணிவிட்டு இதில் கூகுள் க்ரோம் ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஓப்பன் பண்ண அப்புறமா அப்டேட் எதுவும் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்றே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த க்ரோம் ஆப்பில் சில பக்ஸ் காரணமாக வந்து ஸ்லோ ஆகலாம், ஸ்ட்ரக் ஆகலாம், இல்லாட்டி இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதுலேயும் ஆப்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்புமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஓப்பன் ஆகின அப்புறமா இதில் சர்ச் பாரில் நீங்கள் க்ரோம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி க்ரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பார்ப்போமா இருந்தால் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி குடுப்பமாக இருந்தால் உங்கள் கூகுள் க்ரோமில் உள்ள ஹிஸ்ட்ரி, பாஸ்வேர்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே அழிஞ்சு போயிடும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அந்த கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கொண்டு இந்த இடத்துல கிளியர் கேஷ் அப்படின்றத கொடுத்து மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து இந்த இடத்துல ஃப்ரீ அப் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து மேனேஜ் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து கிளியர் ஆல் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா எல்லாம் பண்ண அப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்கள் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து லொக் ஆகி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் கூகுள் க்ரோமில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகியிருக்கும். கூகுள் க்ரோமுமே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். உங்களுடைய மொபைலில் கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை யூஸ் பண்ணி என்னை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நான் தாரேன். தேங்க்யூ.